பிரைஸ் லார்ட் சன் ஆஃப் காட். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா VBS ஓட ஃபினாலே, அதாவது லாஸ்ட் டே. இன்னைக்கு நீங்க என்னோட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்க. நம்ம ஏற்கனவே போன வருஷத்துக்கு பார்த்தோம். இது 2024 நீங்க பார்க்க போறது. இன்றைக்கு பசங்க எவ்வளவுலாம் கர்த்தரை பத்தி தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, டீச்சர்ஸ் என்னென்ன சொல்லி தந்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க போறோம். என்னோட 2 பேர் பயணம் செய்யறாங்க. ஒன்னு தனுஷ், இன்னொன்னு வந்து ராகுல் அண்ணா. அவங்க 2 பேரையும் நம்ம காட்டுறேன். அவங்க தான் இப்போதைக்கு என்னோட கேமராமேன். நம்ம இப்போது உள்ள போலாம். ஓகே, இப்போ உனக்கு பாஸ்டர் அம்மா வந்து உங்களுக்கு 3 நாள் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன பத்தி சொல்லி கொடுத்தாங்க? ஏன்னா நீங்க சீனியர் கிளாஸ், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வசனம், அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் கதைலாம் சொல்ல மாட்டாங்க. என்னென்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு, என்னென்ன மாதிரி ஒரு வசனங்கள், அது மட்டும் இல்லாத என்ன கதைகளை பத்தி எடுத்தாங்க, உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா என்னென்ன பத்தி எல்லாம் சொன்னாங்கன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க. உங்க பேர் என்னது? கிறிஸ்டோபர், சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு உண்மையா வாழணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஏசப்பாவை மெய்யான தெய்வம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பா விசுவாசிக்கணும், அவருக்கு பயந்து வாழணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, உங்க பேர் என்னது பிரதர்? சொல்லுங்க. ஜான்சன். ஜான்சன். உங்களுக்கு 3 நாள்ல பாஸ்டர் அம்மா என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. எந்த கதையை பத்தி சொன்னாங்க சொல்லுங்க கொஞ்சம். எங்களுக்கு லூசிஃபரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. லூசிஃபர் வந்து ஒரு தூதர். அவர் வந்து நான் தான் எல்லாமேன்ட்டு ஏசப்பாவுக்கு எதிராகவே நிற்பார். அதுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவார், அவர் கீழே தள்ளி விட்டுருவார். அவர் கீழே தள்ளி விட்டோன்னோ ஏசப்பாவை துதியத்துக்கு ஆள் இல்லை. அதனால் எங்களை தெரிந்து கொண்டு அவரை பற்றி நாங்கள் எல்லாருக்கிட்டே சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து யார் உண்மையான தேவன்றது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. செகண்ட் டே வந்து லூசிஃபரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அவர் பொறாமையினால ஏசப்பாவால் கீழே தள்ளப்பட்டாங்க. அந்த பேச வந்து நிரப்புறதுக்கு யாரும் இல்லாதனால ஏசப்பா வந்து நம்மளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு வந்து ஐயா வந்து நம்மளோட ஃபியூச்சர்ஸ் அவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப வயதுல கர்த்தரை நினைங்க. கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகள் இடத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பது உங்களுடைய இருதயத்தை மாத்திரமே. அந்த இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளா உங்களை மாற்றுவார். இந்த வாலிப பிரயாயத்துல சீரழிந்து போகாதபடிக்கு கர்த்தருக்காக பிரயோஜனப்படக்கூடிய பிள்ளைகளாக. ஓகே தம்பி, இந்த 3 நாள்ல நீ என்ன கத்துக்கிட்ட ஏசப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். நம்ம வந்து ஏசப்பா தான் மெய்யான தெய்வம் என்று கற்றுக்கணும் முதல் நாள். 2வது நாள் வந்து ஏசப்பா வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஈஸியாக செய்து முடிப்பார். 3வது நாள் வந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ண மட்டும் போதாது, அவர் சர்ச்சுக்கு வரணும், ஞானஸ்நானமும் எடுக்கணும். ஓகே, சூப்பராக சொல்லி தந்திருக்கிறாங்க. 3 நாள் வசனம் எல்லாம் படிச்சீங்களா தம்பி? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம இப்போ ஜான்சி ஆண்டி கிட்ட வந்திருக்கிறோம். ஆண்டி நீங்க சொல்லுங்க. ஆண்டி, ஊழியத்தை வந்து 21 வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம். ஆமாப்பா. சார்ட் ஒர்க்ஸ் என்னென்ன பசங்களுக்கு சொல்லி தந்தீங்க கர்த்தரை பத்தின்றத சொல்லுங்க. இன்னைக்கு VBS வந்து எனக்கு வந்து பிரைமரி கிளாஸ் பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு முதலாவது வந்து இந்த உலகத்தில் யார் உண்மையான கடவுள், உண்மையான தெய்வம் யாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னன்னு சொல்லி கொடுத்தேன்னா கர்த்தரே மெய்யான தெய்வம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை இந்த ஏசாமியை பற்றி நீங்கள் உண்மையாக அந்த தெய்வத்தை நீங்கள் தேடி வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு விடுதலையை கொடுப்பாரு, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. அதை குறித்து நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு ஈக்குவலாக சாமுவேல் மோரிஸ்ன்ற இந்த காட்டுவாசி இனத்தை சேர்ந்த இந்த மனுஷனை பற்றி சொல்லி கொடுத்தார். இவர் இந்து தெய்வத்தை வணங்குற மனுஷன். இவர் வந்து ஒரு நாள் ஏசப்பா இவருக்கு அவருடைய ஒளியை காட்டி அந்த ஒளியை நிமித்தம் அவர்தான் உண்மையான தெய்வம் என்று இந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டாரு. இவரை போல நீங்களும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி முதல் நாள் சொன்னேன். அற்புதமாக ஆண்டி சொன்னாங்க. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் உள்ளாக போயிட்டு ஆண்டி உங்க பேர் என்ன ஆண்டி? பிரிஸ்கில்லா. ஆண்டி பேர் வந்து பிரிஸ்கில்லா. ஆண்டி இந்த ஊழியம் செய்ய எப்படி இருக்குது? நல்லா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஆண்டவருக்காக செய்து சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு. அங்கிள் எப்படி இருக்குது இந்த ஊழியம் செய்யறது? கடவுளுக்காக செய்யற ஊழியம்பா. நம்ம சின்ன பசங்களுக்காக ரட்சிக்கப்படுறதுக்காக, அதுக்காக நம்ம. ஓகே, முதலாம் நாள் மனப்பாட வசனம் சொல்லுவா.
கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் உன் அநேகத்திலும் அதிகாரம் வைப்பேன். மத்திய 25ஆம் அதிகாரம் 23ஆம் சூப்பர் சூப்பரா சொல்றாங்க. ஓகேம்மா, இரண்டாம் நாள் மனப்பாட வசனம். தெரிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே, இப்ப இவங்க கிட்ட வரும். மூன்றாம் நாள் மனப்பாட வசனம் சொல்லுங்கம்மா. பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டி கவிதா ஆண்டி கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம். ஆண்டி வந்து எத்தனை வருஷமா இந்த ஊழியத்தை செய்து கொண்டுட்டு இருக்கீங்க? பசங்களுக்கு 3 நாளா என்ன கதைகளை சொன்னீங்க என்று கொஞ்சம் சொல்லுங்க. கதைகளை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாளந்தை பத்தி பார்த்தோம். கர்த்தர் பயன்படுத்துற தாளந்தை பத்தி சொன்னீங்க. 2ஆம் நாள் புத்தி உள்ள கன்னிகைகளை பத்தி பார்த்தோம். புத்தி உள்ள கன்னிகைகளை பத்தி. 3ஆம் நாள் விதைக்கப்பட்ட நல்ல விதையை பத்தி பார்த்தோம். விதைக்கப்பட்ட இந்த விதைக்கப்பட்ட நல்ல விதையை பத்தி என்ன சொல்ல வரீங்க நீங்க? என்னன்னா கர்த்தருடைய வசனத்தையும் அவருடைய வேத வாசிப்பையும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகாதபடிக்கு நல்ல நிலத்துல விழுந்த பயிர் 30, 60, 100 பலன் கொடுத்தது போல இந்த பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கல்பனா ஆண்டி கிளாஸ்க்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டி, நீங்க எத்தனை வருஷமாக இந்த ஊழியத்தை பண்றீங்க? என்னென்ன பசங்களுக்கு கத்து கொடுத்தீங்கன்றத சொல்லுங்க. முதல் நாள் வந்து ஆபிரகாம் ஈசாக்குடைய கதை சொன்னோம், விசுவாசத்தின் தகப்பனுடைய கதை. 2ஆம் நாள் வந்து யோனாவுடைய கதை சொன்னோம். யோனா வந்து ஏசப்பாக்கு செவி கொடுக்காத வந்து போவாத தேசத்துக்கு போய் அழிவு கண்டுபிடிச்சு. அப்புறம் 3ஆம் நாள் வந்து தானியலுடைய கதை. தானியல் வந்து அதாவது அந்த ராஜா வந்து ஒரு சரியை வணங்க சொன்னாரு. அது மாதிரி வந்து நம்ம அந்த தலைமுறை வணங்காதபடி கர்த்தரை மட்டும் தான் நம்ம பேரு கொள்ளணும். 3ஆம் நாள் கதை சொன்னோம். நம்ம கவிதாக்கா கிளாஸ்க்குள்ளாக வந்திருக்கிறோம். நான் வந்து இந்த ஊழியத்தை வந்து 3 வருஷமா பண்றேன்ப்பா. நான் வந்து பிகினர்ஸ் கிளாஸ் தான் எடுக்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரியா தான் அவங்க வழியா போய் சொல்லி கொடுக்கணும். சின்ன சின்ன வசனங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வந்து 3 நாளும் பாத்தீங்கன்னா 3 நாளுக்கு வந்து சின்ன குட்டி குட்டி ஸ்டோரி எடுத்திருக்கேன். காணாவூர் கல்யாணம், 5 அப்பம் 2 மீன், அப்புறம் வந்து குருடன் வந்து பார்வை அடைதல், இதை பத்தி அந்த பசங்க சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட கிளாஸுக்கு வந்திருக்கிறோம். நான் மட்டும் இந்த கிளாஸ் நடத்தல, நானும் என் சகோதரியும் இணைந்து நடத்தி இருக்கிறோம். ஓகே, நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கலாம். 3 நாள் என்ன கத்துக்கின? முதல் நாள் மனப்பாட வசனம் சொல்லுப்பா. நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆதியாகமும் 12:12. நான் வந்து ஏசப்பா கீழ் பண்ணதுனால தான் அவர் வந்து தப்பிச்சாரு. ஓகே ஓகே, சூப்பரா சொன்னாங்க. திஸ் இஸ் மை கிளாஸ். அப்படியே ஒரு காட்டுங்கப்பா இவங்கள. And if you want to read my mind, just go ahead. There's nothing to hide. I'm so depressed. I'm not வந்திருக்கோம். ஆண்டி, உங்க பேர் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாத இந்த விபிஎஸ் ஊழியத்துல எத்தனை வருஷமா பண்றீங்க? அதோட இந்த பசங்களை கூட்டிட்டு வர்றது, இந்த பசங்களை அடக்கிறது, அவங்களுக்கு தண்ணி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் தர்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லுங்க. நான் பாரதிப்பா. நான் 3 வருஷமா வரேன். ஏசப்பாவுக்கு சேர்ந்ததுக்கு எந்த இதுவும் இல்லை, நல்லபடியாக செய்யணும். பிள்ளைங்களே எப்படி பராமரிக்க பண்ணணும், ஜபம் பண்ணிட்டு வந்தேன். ஏசப்பா, இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா சத்தியம் நீங்கள் தான் கொடுக்கணும், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா. அதேமாரி எந்த இதுவும் இல்லை. 3 வருஷமா எந்த பிரச்சனையும் நல்லபடியாக இந்த விபிஎஸ் நடத்தி கொடுத்த தேவனுக்கு போராடுது.